ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சேனலில் 11th புக்கில் 8th யூனிட்டில் உள்ள இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் பாருங்கள், மெய்ப்பு திருத்த குறியீடுகள். மெய்ப்பு திருத்த குறியீடுகள் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு புத்தகத்தை அச்சிடுபவர்கள் எந்த மாதிரி விதிமுறைகளை பின்பற்றி அதில் உள்ள பிழைகளை நீக்கணும் அப்படின்றத தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஏன் நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, இப்போ ஏன் பாடத்திட்டத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம படிச்சிட்ருக்கவங்க பின்னாடி ஒரு புத்தக ஆசிரியர் ஆகலாம், நூலாசிரியர் ஆகலாம், ஒரு நூலை வெளியிடலாம். அப்படி அவங்க வெளியிடும் போதில் எந்த ஒரு பிழைகளும் இல்லாமல் வெளியிடணும். அதுக்காக தான் இது திறன்களை, மாணவர்களின் திறன்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு, அவங்களோட திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பாடத்தை நம்ம ஸ்கூல் புக்கில் வச்சுருக்காங்க. வாங்க, நம்ம பள்ளியில் படிக்கும்போதே நிறைய திறன்களை நம்மளால் வளர்த்துக்கணும். நம்ம அந்த திறன்களை எதிர்காலத்தில் மாணவர்களோட நலனுக்காக வழிகாட்டுற வகையில் அது அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் மொழியை நம்ம படிக்கிறதோட மட்டும் இருக்காமல் அதை சார்ந்த பிற பணியிலையும் நம்ம ஈடுபடுத்திக்கணும். இப்போ தமிழ் மொழியில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் அடுத்து என்ன பண்ணுவாங்க, நிறைய இலக்கியங்களை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அல்லது அவங்களுக்கு தோணின இதை கவிதையாக எழுதுறது, பாடலாக எழுதுறது, புத்தகமாக வெளியிடுறது, இந்த மாதிரி நம்மளோட திறமைகளை அதிகரிக்கிறதுக்காக தான் நாம் இந்த பாடத்தை நாம் படிக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம திறமைகளை அதிகரித்து ஒரு நூல்களையோ இதழ்களையோ நம்ம அச்சிட்டு வெளியிடுறோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு பிழைகளும் இல்லாமல் நம்ம வெளியிடணும். தொடர் பிழை இருக்கக்கூடாது, எழுத்து பிழை இருக்கக்கூடாது, மயங்கொலி பிழைகள் இருக்கக்கூடாது, ஒருமைப்பன்மை பிழைகள் இருக்கக்கூடாது. அதை மாதிரி அதில் உள்ள செய்திகள் படிக்கிறவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டணும். இது பிழைகளாக இருந்துச்சு, பிழைகள் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு ஆர்வமாகவும் இருக்காது. அது மாதிரி என்ன கருத்து சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றதும் தெளிவாக அவங்களுக்கு புரியாது. மாறாக அவங்க குழம்பி போயிடுவாங்க படிக்கிறவங்க. அதனால் நம்ம எங்கே நிறுத்தற்குறி இடணும், புத்தகம் அச்சிடும்பொழுது நிறுத்தற்குறி எங்கே இடணும், முக்கார் புள்ளி, அரை புள்ளி, இதெல்லாம் எங்கே இடணும். இட்ஸ் சப்போஸ் நம்ம அதை மறந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எழுத்துக்களை சேர்க்கிறதுக்கு அதை நம்ம அடித்து எழுதக்கூடாது. அடித்து எழுதாமல் சைடில் என்ன திருத்தம் செய்ய போகிறோமோ அந்த லைனுக்கு நேராக லெஃப்ட் சைடோ ஆர் இடது பக்கமோ வலது பக்கமோ கொஞ்சம் மார்ஜின் போட்டு 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு இதில் நாம் அந்த பிழையை சுட்டி காட்டணும் அப்படின்னா அது அச்சிடுபவங்களுக்கு பார்த்து அதை மாற்றி எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அச்சுப்படி திருத்துபவரின் பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். மூலப்படி அப்படின்னா நான் ஒரு புத்தகத்தை அச்சிட கொடுக்குறேன் அப்படின்னா அந்த புத்தகத்தில் என்ன செய்தி இருக்குதோ அந்த செய்தி அப்படியே அச்சிட்டு இருக்கா, நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத அவங்க செக் பண்ணணும். கவனித்து அந்த வரியை படித்து பார்த்து எல்லாமே அச்சிட்ருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்க தெளிவு பண்ணிக்கணும். அப்புறம் செய்தியிலோட உள்ளடக்கம், புள்ளி விவரங்கள், எண்கள், அட்டவணைகள் இதில் ஏதாவது ஒன்று விடுபட்டு இருக்கா அப்படின்னு நாம் ஒரிஜினல் இது கொடுத்துருப்போம்ல அதில் ஒப்பிட்டு நாம் பார்த்துக்கணும். இந்த புள்ளி விவரம் மாறினாலுமே அதில் உள்ள கருத்தே மாறிடும். அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து, அச்சுப்படி திருத்துவோரின் செய்தி உருவையோ உள்ளடக்கத்தையோ மாற்றவே கூடாது. அதாவது நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த இதை அவங்க அச்சிடுபவங்க மாற்றவே கூடாது. செய்தியையும் மாற்றக்கூடாது, அது எந்த ரீசனுக்காக, இந்த காரணத்துக்காக கொடுத்துருக்காங்களோ அதையும் மாற்றக்கூடாது. பிழை ஏற்பட்ட சொல்லின் மேலே எழுதவே கூடாது. அதை மாதிரி ஒரு வரியில் பிழை இருக்குது அப்படின்னா, இப்போ இடது பக்கத்தில் எடுத்த உடனே ஒரு சொல்லில் பிழை இருக்குது அப்படின்னா இடது பக்கத்தில் ஒரு இடம் விட்டு அந்த இடத்துல பிழை திருத்தம் பண்ணணும். இது வலது பக்கத்தில் பிழை இருந்துச்சு அப்படின்னா வலது பக்கத்தில் உள்ள இடத்துல அந்த பிழையை திருத்தம் பண்ணணும். ஆனால் அந்த சொல்லின் மேலே அடித்து எழுதவே கூடாது. அப்புறம் பிழைகள் ஒரு கோடு இழுத்து காட்டும்போது, இப்போ ஒரு
10 லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 வரியில எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு வரியும், 5வது வரியும் வந்து எனக்கு தப்பா இருக்கு. அந்த வரியவே நான் டோட்டலா மாத்தணும். அப்படின்னா நான் என்ன செய்வேன், இதுக்கும் அதுக்கும் ஒரு கோடு வந்து இணைச்சு இந்த லைனுக்கு பதிலா இத மாத்துங்க, இந்த வரிக்கு பதிலா இத மாத்துங்க அப்படின்னு நான் சைடுல வந்து குறிச்சு குடுக்கணும். அப்படி நான் குறிக்கும்போது, மீதம் இருக்கு இல்லையா அந்த 3 லைனு, ஃபர்ஸ்ட்டு லைனுக்கும் 5வது வரிக்கும் நடுவுல இருக்கிற அந்த 3 வரிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காம பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, ஒரு வரியில 1க்கு மேற்பட்ட பிழைகள் இருந்துச்சு அப்படின்னா, பிழைகள குறிக்கும் கோடுகள வந்து நம்ம தெளிவா போட்டு காட்டணும். அத மாரி ஒரு சொல்லுல பிழை இருந்துச்சு அப்படின்னா, அந்த சொல்லையே அப்படியே எடுத்துட்டு, சரியான சொல்ல வந்து தெளிவா எந்த பக்கத்துல நாம குறிப்பிடுறோமோ, வலது பக்கத்துல அந்த சொல் பிழை இருந்துச்சுன்னா, அந்த பிழையான சொல்ல வலது பக்கத்துல குறிப்பிட்டு காட்டணும். இடது பக்கத்துல பிழையான சொல் இருந்துச்சுன்னா, இடது பக்கத்துல நம்ம குறிப்பிட்டு காட்டணும். அத மாரி நம்பர்ஸ் எண்கள்ல வந்து ஏதாவது பிழை இருந்துச்சு அப்படின்னா, அந்த தொகைய வந்து முழுமையா எடுத்துட்டு, பிழை இல்லாம நம்ம எழுதி காட்டணும். அடுத்து அச்சுப்படியில் இருக்கும் வண்ணத்திற்கு மாறான வண்ணமுடைய மையால் திருத்தணும். இப்போ நாம ப்ளூ கலர் மையில வந்து அச்சிடுறோம். மேக்ஸிமம் வந்து நமக்கு கருப்பு கலர் மையில தான் வந்து அச்சிடுவாங்க. அப்படி அச்செடுத்த இடத்துல நம்ம எழுதின நகல்ல என்ன எழுதியிருப்போம், ப்ளூ கலர் பென்ல எழுதியிருப்போம். இப்போ பிழையான சொற்கள வந்து நாம ரெட் இங்கோ இல்லைன்னா பிளாக் இங்கோ வச்சு நம்ம ஹைலைட் பண்ணி காட்டும்போது அந்த பிழையை வந்து இது தப்பாக இருக்குது, நம்ம இதை மாற்றணும் அப்படின்னு அச்சிடுபவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறைகள் எல்லாத்தையுமே வந்து பின்பற்றி தான் வந்துட்டு ஒரு புத்தகத்தை வந்து அச்சிடுபவங்க இது எல்லாத்தையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வந்து புத்தகத்தை அச்சிடுவவங்களுக்குரிய பணி. அப்போ எழுதினவங்களுக்கு என்ன பணி, எப்படி அந்த எழுதினவங்க அந்த பிழையை வந்து திருத்தணும் அப்படின்றதுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு குறியீடுகளை இடுதல். அதாவது என்ன அப்படின்னா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த குறியீடு இடணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ ஒரு புத்தகம் எழுதுறதுக்குனே வந்துட்டு பிழைகளை திருத்துவதற்கு அதுக்குன்னு தனியாக ஒரு சில குறியீடுகள் இருக்குது. ஓகேவா? அந்த குறியீடுகளை வந்து நாம் எழுதுறதுக்காக நம்ம ஒரு காப்பி வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அந்த ஒரிஜினல் காப்பியில் 2 சைடுமே வந்து இடைவெளி விடணும். ஏன்னா ஒரு முழு புத்தகம் எழுதும்போது நமக்கே தெரியாமல் நாம் வந்து சிறு சிறு பிழைகள் விட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ ஒரு வரியில வந்து நிறைய தவறு வந்துச்சு அப்படின்னா, அதை வந்து சிறு சாய்வான கோடு போட்டு அதை வந்து ரைட் சைடோ அல்லது இடது பக்கமோ வலது பக்கமோ நாம் திருத்தி எழுதணும். எடுத்துக்காட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். பாரதியார் கேலி சித்திரத்தை விகடச் சித்திரம் என்று குறிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கேலி சித்திரம் இது வந்து இந்த லீ வராது, குண்டு லீ வரும். அடுத்து பாருங்கள், விகடச் சித்திரம் இதில் வந்து ரா துணை எழுத்து ரா வரும். அடுத்து குறிப்பார் அப்படின்றதுக்கு இந்த ரீ வரும். இப்போ இது எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அந்த தப்பான லெட்டரை மட்டும் அடிச்சுட்டு ரைட் சைடு சின்ன ஒரு சாய்வு கோடு போட்டு லீ ரா ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இந்த மாதிரி நாம் வந்து குறியீடுகளை இட்டு அந்த பிழையை வந்து சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி திருத்த குறியீடுகளின் பிரிவுகள் என்னென்னு பாருங்கள். இந்த திருத்த குறியீடுகளை வந்து 5 வடிவமாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பொதுவானவை, செகண்ட் ஒன் வந்து நிறுத்தற் குறியீடுகள் தொடர்பானவை, அடுத்து இடைவெளி தர வேண்டியவை, அடுத்து இணைக்க வேண்டியவை, அடுத்து எழுத்து வடிவம் என்பனவாகும். இந்த மாதிரி 5ஆக பிரிக்கிறாங்க. இந்த 5ஐயும் நாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொதுவானவை. பொதுவானவை என்னது, டிடி. இந்த டிடினா என்ன, இப்போ டிடினா டெலீட் அப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்குது. அதாவது நம்ம அச்சடிச்சிருக்க சொல்லையோ அல்லது ஒரு எழுத்தையோ வந்து அதை நீக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டிடி வந்து பயன்படுத்துவோம். அதை மாதிரி ஒரு கேப் மாதிரி முக்கோண் ட்ரையாங்கிள் போடுற மாதிரி மேலே மட்டும் கொடுத்துருக்காங்களா, இது என்னென்னா விடுபட்டிருக்கு, அந்த இடத்துல ஏதோ ஒரு லெட்டரை நம்ம விட்டுட்டோம் அல்லது ஏதோ ஒரு சொல்ல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கேப் மாதிரி நம்ம போட்டு அது மேலே எழுதணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இதை சேர்த்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி பாருங்கள், ப்ராக்கெட்டு லைன் ப்ராக்கெட் மாதிரி ஒன்று பெரிய ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா புதுசாக நான் ஒரு பத்தியை வந்து சேர்க்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். பாரதி தம்மை போலவே பிறரையும் நேசிக்கும் பண்பாளர். இதில் பாருங்கள்,
பாரதி தம்மை போலவே பிறரை. இங்கே யும் வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டேஷ் போட்டு யும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் பண்பாளர், அதில் வந்து ஒரு ஸ்லாஷ் கோடு போட்டு அடிச்சு விட்ருக்காங்க. அடிச்சுட்டு ரைட் சைடு பாருங்கள், வலது பக்கத்தில் என்ன எழுதியிருக்காங்க, ஸ்லாஷ் போட்டு டிடி கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டிடினா இந்த ரெண்டையும் வந்து டெலீட் பண்ணிடுங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் நிறுத்தற்குறிகள் என்னென்ன, நிறுத்தற்குறியீடுகள் என்னென்னு பாருங்கள். காற்புள்ளியை சேர்க்கவும், இதுனா லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஒரு கமா கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா அதை சேர்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் அரைப்புள்ளி சேர்க்கவும், முற்றுப்புள்ளி இடவும், கொஷின் மார்க் வினாக்குறி அடையாளம் இடவும், ஆச்சரியக்குறி வியப்புக்குறியை சேர்த்து கொள்ளவும், அடுத்து பாருங்கள் முக்கார் புள்ளியை இடவும். இதே இது பாருங்கள் லெஃப்ட் சைடு அதாவது இடதுபுறம் ஸ்லாஷ் கொடுத்து கமெண்ட்டை வந்து நம்ம வலதுபுறம் டிடின்னு கொடுத்தோம்னா டெலீட் பண்ணிடுங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இதை மாற்றுங்கன்னு அர்த்தம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, அந்த சாய்வு கோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை மாற்றணும். இதே இது நம்ம அந்த இதில் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன சேர்க்கணுமோ அதை இடதுபுறம் கொடுத்துட்டு வலதுபுறம் வந்து நாம் அந்த சாய்வு கோடை கொடுக்கணும். இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. எடுத்துக்காட்டு பாருங்கள். சங்க காலத்தில் கற்பித்தல் பணியை மன்றம், சான்றோர் அவை, அறங்கூர் அவையம், சமணப்பள்ளி போன்ற அமைப்புகள் செய்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எந்த இடத்துலையுமே வந்து கமா கொட்டேஷன் வந்து கொடுக்கல. இங்கே எப்படி அதை குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள். கமா கொட்டேஷன் கொடுத்து ஒரு சாய்வு கோடு, கமா கொட்டேஷன் கொடுத்து ஒரு சாய்வு கோடு, கமா கொட்டேஷன் கொடுத்து சாய்வு கோடு. அப்போ 3 இடத்துல நாம் வந்து கமா கொட்டேஷன் கொடுக்கணும். எங்கே கற்பித்தல் பணியை மன்றம் கமா, சான்றோர் அவை கமா, அறங்கூர் அவையம் கமா, சமணப்புள்ளி போன்ற அமைப்புகள் செய்துள்ளன அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அடுத்து ஒரு சில இடத்துல வந்து இடைவெளி நாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த இடத்துல வந்து நாம் இடைவெளி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இடைவெளியை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் குறியீடுகள் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். ப்ராக்கெட்டை அப்படியே தலைகீழ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எப்படி, அதோட பொருள் என்னன்னு பாருங்கள். சொற்களை அல்லது எழுத்துக்களை சேர்க்கவும் இடைவெளி விட வேண்டாம். அதோட பொருள் அதுதான். இதே இது பாருங்கள், ஒரு ஹேஷ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேஷ் சிம்பிள் அது என்னன்னு பாருங்கள். பத்திகளுக்கிடையில், வரிகளுக்கிடையில், சொற்களுக்கிடையில் இடைவெளி தருக. இடைவெளி தரணும் அப்படின்னா நம்ம ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இதே இது நமக்கு இடைவெளி வேண்டாம் அப்படின்னா ப்ராக்கெட் அப்படியே மாற்றி யூஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டு பாருங்கள். தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் பாரதியார். இப்போ பாருங்கள், தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு இது ரெண்டுத்துக்குமே வந்து எந்த ஒரு இடைவெளியுமே இல்லை. இவங்களுக்கு வந்து இடைவெளி வந்து விடணும். அதனால் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு சாய்வு கோடு அந்த சிம்பல், அடுத்து ஒரு சாய்வு கோடு அந்த சிம்பல், அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் வந்துட்டு இடைவெளி விடணும் அப்படின்னு அர்த்தம். இதே இது கீழே பாருங்கள், முதலாக குறித்தவர் பாரதியார். இதில் இந்த முதலாகக்கு நடுவில் வந்து நிறைய இடைவெளி விட்டுருக்காங்க. இந்த இடைவெளி நமக்கு தேவையில்லை. அப்போ தேவையில்லை அப்படின்னா சிறிய சாய்வு கோடு போட்டுட்டு அந்த ப்ராக்கெட்டை வந்து அப்படியே மாற்றி போட்டிருக்காங்க. இதுதான். அடுத்து பாருங்கள், இணைக்க வேண்டியவை. ஏதாவது ஒரு பத்தியை வந்து இதோட சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்னென்ன குறியீடை வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்கொயர், அது என்ன சொல்கிறது, ஒரு ப்ராக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படி இந்த குறியீடு கொடுத்தோம் அப்படின்னா இடது பக்கம் தள்ளணும். இதே இது இடது பக்கமாக உள்ள குறியீடு கொடுத்தோம் அப்படின்னா இது வலது பக்கம் தள்ளணும். அடுத்து பாருங்கள், இப்படி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பத்திகளை இணைக்கவும். அடுத்து பாருங்கள், ஒய் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்து மேலே வந்து சிங்கிள் கொட்டேஷன், அதாவது ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறியீடு இடணும். அதே மாதிரி மேலே வந்து இரட்டை மேற்கோள் குறி கொடுத்தாங்க அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறியீடு வந்து அந்த இடத்துல இடணும். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். கல்வியின் சிறப்பை கல்வி அழகே அழகு என நாலடியார் கூறுகின்றது. இப்போ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்வியின் சிறப்பை, இந்த கல்வி அழகே அழகை வந்து என்ன செய்யணும், ஹைலைட் பண்ணி காட்டணும். அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி இடணும் அப்படின்றதுக்காக ஒய் மாதிரி சிம்பிள் போட்டு மேலே வந்து ஒற்றை மேற்கோள் குறி, கீழே ஒற்றை மேற்கோள் குறின்னு கொடுத்துருக்காங்க இந்த பிழையை திருத்துறதுக்கு. அடுத்து பாருங்கள், எழுத்து வடிவம். இந்த எழுத்து வடிவத்தில் ஒரு சில இதில் வந்துட்டு நமக்கு எழுத்து வடிவம் வந்து பிடிக்கலை, லெட்டர்ஸை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இந்த சொல்லுக்கு பதிலாக வேறு சொல்ல மாற்றணும் அப்படின்றதுக்கெல்லாம் எந்த மாதிரி குறியீடு பொருள் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள்.
அன்போல்டு அப்படின்னா வழக்கமான எழுத்தில் மாற்றுக. நம்ம ஒரு சில இடத்துல வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த எழுத்த பெருசா காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க. எடுத்துக்காட்டுக்கும், எழுத்து வடிவத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இங்க பாருங்க. இங்க வந்து எடுத்துக்காட்டு கல்வியின் சிறப்பு. இந்த 2 லெட்டரும் வந்து ஒரே மாதிரி இருக்கு. பட் இந்த எழுத்து வடிவத்த பாருங்க, கொஞ்சம் பெருசா இருக்குது. இந்த மாரி எனக்கு வந்து போல்ட் பண்ணி வேண்டாம். அந்த எழுத்து வடிவமே எனக்கு எடுத்துக்காட்டு மாதிரியே வேணும் அப்படின்னா, அந்த இடத்துல நான் வந்து அன்போல்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க போல்டு. போல்டு அப்படின்னா தடித்த எழுத்தில் மாற்றுக. தடித்த எழுத்து அப்படின்னா இந்த எழுத்து வடிவம். இதுதான் வந்து எக்ஸாம்பிள். இந்த எழுத்து வடிவத்துக்கு மாத்துறது தான் வந்து போல்டு. தடித்த இடத்தில் மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிரான்ஸ்லேட் அப்படின்னா சொற்கள் அல்லது எழுத்துக்களை இடம் மாற்றுதல். டிஆர்எஸ் அப்படின்னா இந்த சொல் எனக்கு இங்கே வேண்டாம் அல்லது இந்த எழுத்து எனக்கு இங்கே வேண்டாம் வேறு இடத்துல மாற்றணும் அப்படின்னா டிஆர்எஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க ஐசி. இது வந்து எழுத்துருவை சிறியதாக ஆக்குக. அதாவது எழுத்தோட வடிவம் இந்த இருக்க இப்போ கல்வின்னு இருக்குது. இப்போ நான் இந்த கல்வியோட வடிவத்தை வந்து நான் குறைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்யணும்? ஒரு சாய்வு கோடு பண்ணி ஐசி அப்படின்னு கொடுக்கணும். எடுத்துக்காட்டு பாருங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டும் தமிழ் மொழியில் தோன்றிய இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நமக்கு ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க திருத்தும் போது என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? இந்த ரெண்டையும் வந்து பெரிய லெட்டராக மாற்றி காட்டணும்னு நினைக்காங்க. அதனால சாய்வு கோடு போட்டு பி அப்படின்னு நமக்கு குறிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க. உள்ளத்து கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை. இதில் வந்து என்ன அப்படின்னா உள்ளத்துள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை. இந்த இதில் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால டிஆர்எஸ் இந்த இதை இடம் மாற்றணும் அப்படின்றதுனால டிஆர்எஸ் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேறு என்னென்ன குறியீடுகள் இருக்குன்னு பாருங்கள். அப்போஸ்ட்ராஃபி. இது வந்து என்னென்னா ஒற்றை மேற்கோள் குறி, எழுத்துக்குறை. அடுத்து பாருங்கள் செமிகோலன், அரைப்புள்ளி, கோலன், முக்காற்புள்ளி, கோலன் டேஷ், வரலாற்று குறி, டிட்டோ மார்க், மேற்படிக்குறி, டேஷ், இடைக்கோடு, பார், வெட்டுக்கோடு, பிராக்கெட், பிறைக்கோடு, டபுள் பிராக்கெட், இரட்டை பிறைக்கோடு, லார்ஜ் பிராக்கெட், பகர அடைப்பு. இதே மாதிரி நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பத்தி கொடுத்துட்டு எப்படி இந்த இதை வந்துட்டு பிழையை வந்து நாம் திருத்தி எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நாம் ஃபுல்லாக வந்து இதை அடிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள். கவிஞர் கண்ணதாசன் கல்லூரி ஒன்றில் கவியரங்கத்தில் கலந்து கொண்டு. இதில் பாருங்கள் ரா வந்து நான் மாற்றணும். ஸோ அதனால் ரா போட்டு ஒரு சாய்வு கோடு போட்டிருக்கேன். அதே மாதிரி எனக்கு இங்கே உள்ள கேப் வந்து தேவையில்லை. அதனால நான் இதை இப்படி கொண்டு வந்து இது ரெண்டையும் சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள். கவிதையே அப்படின்றதில் இது ரெண்டும் நமக்கு சேர்ந்து வரணும். பட் அது சேர்ந்து வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? ப்ராக்கெட் அப்படியே மாற்றி போடணும். அந்த சிம்பிள் நான் போட்டிருக்கேன். ஆரம்பித்தா 2 எரு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. ஸோ அடிச்சிருக்கும். அடுத்து பாருங்கள். அரங்கத்தில் உற்சாக ஆரவாரம் எழுந்தது. எழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இடம் வேணும், இடம் விடணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஆஸ் சிம்பிளும் அந்த சாய்வு கோடும் போடுறோம். அடுத்து பாருங்கள். அவர் கவிதை வாசிக்கும் போது ஒவ்வொரு வரிக்கும் பலத்த கைத்தட்டல் எழுந்தது. ஓகே. இதுக்கு அடுத்து பாருங்கள். வாசித்து முடித்தது கரவொலி. இப்போது இந்த இடத்துல வந்து எனக்கு பிழை இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? இம் அப்படின்றத நான் சேர்க்கணும். இது வந்து வலது பக்கம் இருக்கும். ஸோ வலது பக்கத்தில் ஒரு சாய்வு கோடு போட்டு இம் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள். கரவொலிக்கு அப்புறம் எனக்கு வந்து பெரிய இடைவெளி விட்ருக்காங்க. இந்த இடைவெளி எனக்கு தேவையில்லை. அப்போ என்ன செய்யணும்? இதையும் ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள். அங்கு முடித்ததும் கரவொலி அடங்க வெகு நேரம் பிடித்தது. கைத்தட்டல்கள் முடிந்ததும் கண்ணதாசன் சொன்னார். இப்போ இந்த இடத்துல பாருங்கள். இது ரெண்டையும் சேர்த்துக்கிறதுக்காக நம்ம இப்படி ஆரோ மார்க் கொடுத்துருக்கோம். பிடித்தது இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வேணும்? கமா கொட்டேஷன் வேணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். கண்ணதாசன் சொன்னார் அப்படின்ற இடத்துல எனக்கு கேப் வந்து விடணும். சரியா? இந்த கேப் வந்து எனக்கு தேவையில்லை. இந்த கமா கிட்ட உள்ள கேப்பு தேவையில்லை. அப்போ நான் அந்த இடத்துல ப்ராக்கெட் வந்து மாற்றி போட்டிருக்கேன். இன்று. அடுத்து பாருங்கள். இன்று நான் வாசித்த கவிதை நான் எழுதியது அல்ல. உங்கள் கல்லூரி மாணவர் ஒருவர் நேற்று எழுதிய கவிதையை எடுத்து கொண்டு வந்து என்னிடம் காண்பித்தார். அது மிக நன்றாக இருந்தது. எனவே நான் எழுதிய கவிதையை
அவரை வாசிக்க சொல்லிவிட்டு அவர் எழுதிய கவிதையை நான் வாசித்தேன். இதில் என்னென்ன பிழைகள் இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க இரட்டை மேற்கோள் குறி வந்து வச்சிருக்காங்க. பட் அதை எங்கே முடிக்கிறாங்கன்னு பாருங்க. லாஸ்ட்டு முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் எனக்கு வந்து இடைவெளி தேவையில்லை. ஸோ ப்ராக்கெட்டை மாற்றி போட்டிருக்கேன். அடுத்து கீழே பாருங்கள் கவிதையை அப்படின்னு வரணும். இங்கே யான்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல 2 சுழி ஐக்கு முன்னாடி உள்ள அந்த 2 சுழி வந்து நான் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள் எழுத்து கொண்டுன்னு போட்டிருக்காங்க. நமக்கு அதை டூன்னு மாற்றணும். ஸோ 2 அப்படின்னு மாற்றிருக்கேன். அடுத்து பாருங்கள் காண்பித்தார். இந்த இடத்துல வந்து எனக்கு புள்ளி வரணும். ஸோ அந்த இடத்துல நான் புள்ளி வச்சு போட்டிருக்கேன். அடுத்து பாருங்க எனவே நான் எழுதிய அப்படின்னு வரணும். இங்கே எழுதியூ அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த யூவை எடுத்துட்டு யா வந்து சேர்க்கணும். கவிதையை அவரை வாசிக்க, அப்போ எனக்கு இங்கே இச்சு வேணும். ஸோ இச்சு போட்டு அப்படியே ஒரு சாய்வு கோடு கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க சொல்லிவிட்டு அவர் எழுதிய கவிதையை நான் வாசித்தேன் அப்படின்னு புல் ஸ்டாப் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க என் கவிதையை, இப்போ எண்ணுக்கும் கவிதைக்கும் இடையில எனக்கு வந்து என்ன வேணும், கேப் வேணும். அப்போ இடைவெளி வேணும். அப்போ இடைவெளிக்கு என்ன பண்ணுவோம், அந்த ஆஸ் சிம்பல் போட்டு சாய்வு கோடு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து இந்த லைனில் எனக்கு வந்து எந்த ஒரு பிழையும் இல்லை 2 லைனில். அதுக்கடுத்து பாருங்கள் கவலைப்படுவதில்லை. இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன வந்திருக்கு, ஒரு புள்ளி வந்திருக்கு. எனக்கு இது வந்து தேவையில்லை, அதனால் நான் வந்து இதை நீக்கணும். ஸோ டெலீட் அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன். என்பது தான் உண்மை என்று புரிகிறது. கொட்டேஷன் முடிஞ்சிருச்சு, டாட்டு அச்சாச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து பிழைகளை வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.